உபேர் ஆட்டோவில் சென்றவருக்கு பகீரென வந்த மெசேஜ். தெருகோடியில் இறக்கிவிட கூறியவருக்கு 7 கோடியில் பில் வந்ததால் பேரதிர்ச்சி. டெல்லியின் நொய்டாவில் உபேர் ஆட்டோ மூலமாக தீபக் என்பவர் ஆப் மூலமாக புக்கிங் செய்து வாடகைக்கு சென்றிருக்கிறார். ஆட்டோவை புக்கிங் செய்த போது 62 ரூபாயாக இருந்ததாம். ஆட்டோவில் இருந்து இறங்கிய போது 7 கோடியே 66 லட்சம் என பில் மெசேஜ் வந்ததாம். அது மட்டுமல்லாது அவர் சென்ற இடத்தில் காத்திருந்த நேரம் என 5 கோடியே 99 லட்சத்து 9189 ரூபாய் என காட்ட உபேர் மெசேஜை பார்த்து குபேர் என தீபக் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து தீபக் உபேர் இந்தியா நிறுவனத்தை எக்ஸ் வலைதளத்தில் டேக் செய்து இது குறித்து பதிவிட அந்த நிறுவனம் மன்னிப்பு கேட்டு இந்த விஷயம் குறித்து விசாரிப்பதாகவும் இது போன்ற தவறு நிகழ்ந்ததற்கு மன்னிக்கவும், உங்களுக்காக இந்த தவறை நாங்கள் சரி செய்து விடுகிறோம், சிறிது நேரம் கொடுங்கள், புதுப்பித்தலுடன் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் என பதிலிட்டு இருக்கிறார்களாம். ஆந்திர வனப்பகுதியில ஒரு மரத்துல இருந்து அருவி மாதிரி தண்ணீர் கொட்டி இருந்திருக்கு. இது பல பேரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருந்திருக்கு. இந்த மாதிரியான சிறப்பான ஒரு அமைப்பு இந்த அரிய வகை மரத்துல இருக்கு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கல்லூரி சீதாராம ராஜ் மாவட்டத்துல இந்துக்கூர் மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர்ல தான் இப்படி ஒரு மரம் இருக்கு. இந்த மலை பகுதியில வன அலுவலர் நரேந்திரன் மற்றும் வனத்துறையினர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிந்துவூர் அப்படின்ற இடத்துல அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள வித்தியாசமான ஒரு மரத்தை இவங்க பார்த்திருந்திருக்காங்க. கருப்பு நிறத்துல அந்த மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல மொட்டு மாதிரியான ஒரு பகுதியும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வன அலுவலர் தன்னுடைய ஊழியர்கள் கிட்ட மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கத்தியால வெட்ட சொல்லி இருந்திருக்காரு. அதன்படி ஊழியர்களும் அதை வெட்டி இருந்திருக்காங்க. அதை வெட்டின உடனே அப்படியே அருவி மாதிரி தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காம். இத பார்த்து வன அதிகாரிகளே ஆச்சரியப்பட்டு போயிருந்திருக்காங்க. இந்த மரத்துல தண்ணீரை சேகரிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது தண்ணீர் கிடைக்கும் போது இந்த மரம் அதை சேகரிச்சு வச்சுக்குது. அதுக்கப்புறமா தனக்கு தேவைப்படும் போது அந்த தண்ணீரை பயன்படுத்திக்குதாம். இந்த மாதிரி வித்தியாசமான மரம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தினுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா முதலையினுடைய தோல் மாதிரியே இருந்திருக்காம். இப்படி பார்க்கவே வித்தியாசமா இருந்த நிலையில தான் இந்த மரம் தண்ணீரை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த மரத்துல சேகரிக்கப்பட்ட தண்ணீரை சுவைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இது குடிக்கிறதுக்கு உகந்த நீர் இல்ல அப்படின்ற மாதிரி